ஹாய் கைஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லேப்டாப்புக்கும் டெஸ்க்டாப்புக்கும் வந்து ஓஎஸ் போடுறதுக்கு வந்து சிடி வந்து பூட்டபிள் பண்ணுறது எப்படின்றத டீட்டெயிலில் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், நம்மக்கிட்ட வந்து பவர் ஐஎஸ்ஓன்ற சாஃப்ட்வேர் இருக்குது என்கிட்ட. அதை வந்து நான் பயன்படுத்தி தான் உங்களுக்கு வந்து ஃபுல் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். இந்த சாஃப்ட்வேர் வந்து லிங்க்ஸை வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன். நீங்கள் மறக்காமல் அதை போய் டவுன்லோட் பண்ணி வந்து நான் பண்ணுற ஸ்டெப்பை வந்து ஃபாலோ பண்ணிங்கன்னா வந்து நீங்களும் வந்து உங்கள் லேப்டாப்புக்கும் டெஸ்க்டாப்புக்கும் வந்து நீங்கள் ஓஎஸ் போடலாம். ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பவர் ஐஸோட சாஃப்ட்வேர் வந்து ஓப்பன் பண்ணதுக்கு இப்படி தான் வந்து ஃபஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வந்து நீங்கள் ஆன்லைன்லேயும் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கலாம். ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி நீங்கள் வந்து பெர்மனெண்ட் வந்து ஜென்யூன் சாஃப்ட்வேர் வந்து யூஸ் பண்ணலாம். இல்லை எனக்கு வந்து பைசா வந்து கட்ட தேவையில்லை அப்படின்னு நினச்சிக்கிறவங்க வந்து கண்டினியூ அன்ரிஜிஸ்டர்ட் வந்து நீங்கள் கொடுத்துங்க. கீழே வந்து இருக்காங்க தேர்ட் ஆப்ஷனாக, அதை வந்து நீங்கள் கொடுத்துங்க. பிளாங்க் டிவிடி இருக்கணும். ஒன்று வந்து 4.7 GB அதாவது இருக்கணும். இல்லை என்கிட்ட அது இல்லை அப்படின்னாலும் 8.5 GB உள்ள டிவிடி இருக்கணும். அதை வச்சு நம்ம வந்து ஈஸியாக வந்து பூட்டபிள் பண்ணேன். என்கிட்ட வந்து பிளாங்க் வந்து டிவிடி 4.7 உள்ள GB உள்ள என்கிட்ட டிவிடி இருக்குது. நான் அதை வந்து பிசியில் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கிறேன். இன்சர்ட் பண்ணதுக்கு பின்னாடி இன்சர்ட் பண்ணிக்கிங்க. லோட் ஆகும். லோட் ஆனதுக்கு பின்னாடி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிங்க. நீங்கள் வந்து சில மெத்தட் வந்து ஃபாலோ பண்ணணும். பொறுமையாக இருங்க. அப்போ தான் வந்து இது வந்து கண்டினியூ நம்ம பண்ண முடியும். இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு முன்னாடி இந்த இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே போங்க. ஆடுன்ற ஒரு மேலே இருக்க வரங்க ஒரு ஆப்ஷன், அதை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. உங்கள் ஃபைல் எங்கே இருக்கோ அதை வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்களா நீங்கள் ஓஎஸ், அந்த லொக்கேஷனுக்கு போய் நீங்கள் கிளிக் பண்ணிட்டா போதும். ஆட்னு கொடுத்துக்குங்க. கொடுத்ததுக்கு பின்னாடி வந்து உள்ளே வந்து என்ட்ரி ஆயிடுச்சு. விண்டோஸ் 10 ப்ரோ வந்து நம்ம வந்து இன்றைக்கி பூட்டபிள் பண்ண போகிறோம். லெஃப்ட் சைடு ஆப்ஷன் இருக்குது, அதில் போய் நீங்கள் வந்து நேம் சேஞ்ச் பண்ணிக்கலாம். சேஞ்ச் பண்ணிட்டு இதை நீங்கள் கிளிக் பண்ணிட்டு மேலே பாருங்கள். மேலே வந்து பேர்ன்னு இருக்கு பாருங்கள். நீங்கள் அந்த பேர்ன் உள்ள ஆப்ஷனை வந்து கிளிக் பண்ண இந்த மாதிரி தான் வந்து பாக்ஸ் ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸில் வந்து சில செட்டிங் பண்ண வேண்டியது வரும். மேலே வந்து இருக்குது பாருங்கள். அந்த பேர்னிங் ஸ்பீடு கீழே வந்து 2 இருக்குது பாருங்கள். அந்த டிக்கை வந்து நீங்கள் கண்டிப்பாக கொடுத்துக்கணும். கொடுத்ததுக்கு பின்னாடி வந்து பேர்னிங் ஸ்பீடு, சரிங்களா, அந்த ஸ்பீடை வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிங்க. உங்கள் ஸ்பீடு வந்து எவ்வளோ இருக்கோ அதை நீங்கள் கொடுத்துக்கலாம். மேலே பேர்னிங் டிவைஸாக இருக்குது, அதில் வந்து உங்கள் டிவிடி எந்த லொக்கேட்டை வந்து அதை கரெக்டாக கொடுத்துக்கணும். சரிங்களா, அதை கொடுத்ததுக்கு பின்னாடி வந்து கீழே வாங்க. கீழே வந்துட்டு பேர்ன்னு இருக்கு பாருங்கள். அந்த பேர்னை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோன்னே வந்து இப்போ வந்து நம்ம டிவிடி வந்து என்ன ஆச்சு, பேர்ன் ஆக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ வந்து நமக்கு வந்து விண்டோஸ் 10 வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி ஒரு இடத்துல வச்சுருந்ததை வந்து இப்போ வந்து நம்ம பூட்டபிள் பண்ணுறோம். சரிங்களா, பூட்டபிள் பண்ணால் தான் நம்ம ஓஎஸை வந்து போட முடியும். ஓஎஸ் போடுறதுக்கு வந்து ஒரு இடத்துல இருக்குது, ஒரு ஃபைலை வந்து அப்படியே காப்பி பண்ணி வந்து சிடியில் ஏற்றிட்டா வந்து ஓஎஸ் போட முடியாது. அதை வந்து என்ன பண்ணோம்னா பூட்டபிள் ட்ரைவாக மாற்றணும். அப்போ தான் அந்த டீட்டெயில் தான் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். ப்ராசஸிங் வந்து ஸ்டார்ட் ஆகிட்டு போயிட்டுருக்கு பாருங்கள். இப்படி தான் வந்து கொஞ்சம் நேரம் ஆகும், பொறுமையாக காத்துருங்க. பாருங்கள், சிடி வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. பூட்டபிள் ஆயிடுச்சு. பூட்டபிள் ஆனது பின்னாடி நான் ட்ரைவை ஓப்பன் பண்ணி பார்த்தோன்னே என்னுடைய டிவிடி வந்து என்ன இந்த மாதிரி தான் வந்து காட்டுது பாருங்கள். அப்போ வந்து என்னுடைய விண்டோஸ் 10 ஓஎஸ் சாஃப்ட்வேர் வந்து நான் டவுன்லோட் பண்ணதை வந்து பூட்டபிள் பண்ணிட்டேன். இப்போ வந்து இதே மாதிரி வந்து நீங்களும் வந்து ஒரு டிவிடி பிளாங்க் டிவிடியை வச்சு வந்து ஒரு சாஃப்ட்வேர் விண்டோஸ் 10 விண்டோஸ் 7 வந்து டவுன்லோட் பண்ணி வச்சுருந்ததை வந்து எப்படி பூட்டபிள் பண்ணுறது அப்படின்ட்டு தான் இன்றைக்கி டீட்டெயில் பார்த்தோம். சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து நான் போகிற வீடியோ வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு வரும். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுல வந்து கேளுங்க, நான் உங்களுக்கு ஆன்சர் கண்டிப்பாக பண்ணுவேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்,